ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், விஜயுடைய பண்டிட் அவர்களை பற்றி தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா, இது ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன்றா இதெல்லாமே ஒன்றா சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் பெரிய வீடியோ ஆகிடும், 1 hour வீடியோ ஆகிடும். அது பார்க்குறது உங்களுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால இதை தனித்தனியாக போட வேண்டியதாகிடுச்சு. சரி, ஜோதிட விஷயமாக இருந்ததுனால நான் போன வீடியோவை நான் பேசும் கிரகங்களில் போட்டேன், இந்த வீடியோவை பேசும் பாவைகளில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருந்தாங்க. திரு பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்ம சொல்லணும் இல்லையா? இதுக்கு கேட்குறப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால் இந்த பதிவு நான் போடுறேன். அதுவும் ஜோதிடருங்கிற முறையில். என்ன வேணால் யார் வேணால் சொல்லிட்டு போட்டோம். யார் வேணால் நான் சொன்ன இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கட்டும், எதிர்கேள்வி வேணாலும் கேட்கட்டும், நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? இந்த பயந்துக்கிட்டு இது சொன்னால் என்ன ஆகிடுமோ, இது எப்படிடா கேட்குறது, அதெல்லாம் இல்லை. நான் கேள்வி கேட்குறேன், அது தப்புனா எனக்கு தப்புன்னு சொல்லுங்கள். என்ன தப்பு அதில் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நான் கேட்டதுக்கான பதில் இருந்தால் பதிலும் சொல்லுங்கள். யார் வேணால், அவரே வெற்றிவேல் சார் வேணாலும் சொல்லட்டும். அவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்லியிருந்தார், சத்ரு சம்ஹார யாகம். சத்ரு சம்ஹார யாகம் விஜய் அவர்கள் திருச்செந்தூரில் செஞ்சதனால அவர் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னு திரு பண்டிட் வெற்றிவேல் ஐயா சொன்னார். அது பதிவுகளில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது சத்ரு சம்ஹார யாகம் விஜய் அவர்கள் செஞ்சதுனால அவங்க ஜெயிச்சு வந்துட்டார். அப்போது யாருக்கு எதிராக அவர் செஞ்சார்? அவரோட எதிரிகளுக்கு எதிராக. இப்போது விஜய் அவர்களுக்கு வேறு அரசியல்வாதிகளுக்கு எதிரி ஆயிட்டார்ல, இவர் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு இவர் எதிரி தானே. அப்போது அவங்கெல்லாம் அந்த சத்ரு சம்ஹார யாகம் செஞ்சால் ஜெயிச்சிருவாங்களா? விஜய் அவர்களை ஜெயிச்சு அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்களா? தெளிவாக சொல்லுங்கள். ஒரு கடவுள் எல்லாத்துக்கும் நியாயமானவராக தானே இருப்பார். விஜய் மட்டும் என்ன ஸ்பெஷல்? அவருக்கு மட்டும் ஏன் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணால் அவருக்கு மட்டும் அந்த இடத்த கொடுப்பார், மிச்சம் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? யார் அந்த யாகம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்போது விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த யாகம் செஞ்சாங்கன்னா அவரோட இடத்துக்கு வந்துடுவாங்களா? வர முடியுமா? சரி, இப்போது இன்னுமே நிறைய பேருக்கு இப்போது சினிமாவில் இருந்து விஜய் வந்திருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் சத்ரு சம்ஹார யாகம் செஞ்சால் விஜயோட இடத்த பிடிச்சிட முடியுமா? விஜயை எதிரியாக வச்சு அவங்க அந்த யாகம் பண்ணாங்கன்னா சத்ரு சம்ஹார யாகம் அவங்க வந்துட முடியுமா? திரு பண்டிட் அவர்களுக்கு தான் இந்த கேள்வி, தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஓகே, சரி. இப்போது நான் சொல்கிறேன் விஜய் எப்படி வந்தாருன்னு. அவர் எப்படின்னு வேணால் சொல்லிட்டு போட்டோம். விஜய் ஜாதகத்தில் நான் முதலே பதிவு போட்டிருக்கேன். விஜய் ஜாதகத்தில் சூரியன் எல்லாம் நல்லா இருக்குது, அதனால் அவர் வந்துட்டாருங்கிற ஜோதிட தகவலை சொல்லிட்டேன். இன்னொரு தகவல் நான் சொல்கிறேன். அவரோட ஃபேனும் இல்லை, நான் டிவிக்கு சப்போர்ட்டரும் கிடையாது. ஒரு நடந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் 18 வயசில் இருந்து, எனக்கும் விஜய்க்கும் 1 வயசு மூத்தவன் நான். விஜய் 74, நான் 73. என்னோட தம்பி தான் அவர். ஓகேங்களா? எனக்கு திருமணம் ஆக போகுது. அந்த நேரத்தில் விஜயோடைய அந்த முதல் படம் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும். இப்போ விஜய்க்கு காணாத அந்த படத்தில் இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும் அவருக்கு. அது தெரியும் அந்த படத்தில். ஏன்னா ஒல்லியாக இருந்தங்காட்டிக்கோ கண்ணமெல்லாம் இதாக இருந்திருக்கும், சப்பையாக இருந்திருக்கும், அதனால அந்த கட்டு தெரியும். அந்த மாதிரி ஒரு வெடலை பையனாக விஜய் வரும்போது நான் அந்த படம்லாம் பார்க்கும்போது விஜய் எனக்கு சின்ன பையனாக தெரிவார். அதுக்கப்புறம் என் திருமணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த பூவே சங்கீதா கூட நடித்தார். ஒரு ஆக்ட்ரஸ் சங்கீதா கூட. அந்த படம் மறந்துட்டேன். நம்பியார்லாம் இருப்பார் அதில். நம்பியார், நாகேஷ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் நல்லா நடித்து பூம் ஆனார். அப்போது கிட்டத்தட்ட அவர் ஒரு 20-22 வயசில் அந்த படம் நடிச்சிருந்தாருன்னா, 22 வயசுலேருந்து இன்றைக்கி அவரோட வயசு 52. 22னா 32, 42, 52, 30 வருஷமாக விஜய் சினிமாவில் நடித்து இளைஞர்களை கவர்ந்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி 40 வயசாக இருக்கவங்க கூட அவங்க ரசிகர்களாக இருப்பாங்க.
அத்தனை ரசிகர்களை அவர் கவர்ந்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் ஓட்டு போட தானே செய்வாங்க. விஜய் பிடிக்காதவங்க அவருக்கு போடல, விஜய் பிடிச்சவங்க எல்லாரும் போடுவாங்க தானே. இதுக்கு எதுக்குங்க அவர் போய் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணணும்? விஜய்க்கு பிடிச்ச அத்தனை பேரும் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. சரியா? சரி, அதுக்கப்புறம் அடுத்தது அரகஜா பொட்டு வச்சிருக்காரு. அரகஜா பொட்டு வச்சதுனால அவர் ஜெயிச்சிட்டாரு. இதை அவருக்கு யாரோ ஒருத்தர் இந்த மூட பழக்கத்தை அவருக்கு சொல்லியிருக்கலாம். அரகஜா பொட்டு வச்சா உங்கள் எதிரிகள் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. அரகஜா பொட்டு வைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவ்வளவு நாள் ஆளலையா? சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார், கருணாநிதி அவர்கள் ஆண்டார், ஜெயலலிதா ஆண்டாங்க, எடப்பாடி ஐயா ஆண்டார், பன்னீர்செல்வம் ஐயா ஆண்டார். இவங்கெல்லாம் அரகஜா வச்சதுனால தான் அந்த போஸ்டிங் வந்தாங்களா? விஜய் அவர்களுக்கு மட்டும் வெற்றி கிடைச்சிருச்சுன்றீங்க. அவருக்கு ஒரு அதாவது அரகஜா வச்சாதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜயை ஒரு மாடலாக வச்சுட்டு இன்ஃப்ளூயன்சராக மாற்றிட்டாங்க. அவருக்கு இந்த ஜோதிட ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க இத்தனை தான் இல்லை, ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, அத்தனை பேரும் இன்னைக்கு விஜய் ஃபோட்டோவை போட்டு அரகஜா விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மூட பழக்க வழக்கத்துக்கு அவர் துணை போயிட்டார், அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, அவங்க வைக்காதவங்க வரலையான்னு கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்லுங்கள், யார் வேணாலும் சொல்லுங்கள். அடுத்து யாகம் பண்ணார் இல்லைங்களா, சத்ரு சம்ஹார யாகம் பண்ணார் இல்லைங்களா. சத்ரு சம்ஹார யாகம் பண்ண விஜய் கரெக்டாக சொல்லுங்கள், பாதியிலே வந்துட்டாரா? 234 தொகுதி, 118 தொகுதி இருந்தால் அவருக்கு முழுமையான வெற்றி கிடைச்சிருக்கும். ஏன் 10 தொகுதி ஜெயிக்க முடியல அவர்னால? பாதியிலே வந்துட்டாரா என்ன? முழுசாக உட்காந்து பண்ணியிருப்பார்ல. அப்போ 108 தொகுதி வந்துச்சு, ஏன் இன்னொரு 10 தொகுதி வந்துருந்து ராஜா மாதிரி போய் உட்காந்துருக்கலாம்ல? ஏன் வரல சொல்லுங்க, ஏன் வரல? விஜய் ஜெயிக்கணும்னு விதி இருக்குங்க, விஜய் சிஎம்மாக உட்காரணும்னு விதி இருக்குது. அதை தான் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த டைமாக மட்டும் இருந்துச்சுன்னா விஜய் தான் சிஎம்னு நான் போட்டிருந்தேன். நீங்களாவது அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறாரு, அரகஜா வைக்கிறாருன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னத்தினாலே போட்டுட்டேன் சிஎம் விஜய் தான்னு. அவர் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் அவர் ஜாதகத்திலே இருக்கு. எந்த யாகமும் அவர் பண்ண தேவையே இல்லை, அவர் ஜெயிச்சிருவார். ஜாதகம் அப்படி இருக்குது, புரிஞ்சதுங்களா? அப்போ ஏன் அரைவாசின்னு கேட்குறீங்க? என்னானாலும் அவர் சிஎம் ஆவார், அவ்வளவுதான். சரி, சிஎம் ஆயிட்டாரே, சிஎம் போஸ்ட் கிடைச்சிருச்சே, அவர் சூப்பராக இருக்க போகிறார். ஆனால் இல்லை, அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் நடக்குது, அவ்வளவுதான். அது நல்லதாக மாறப்போகுதா கெட்டதாக மாறப்போகுதாங்கிறது அந்த விஷயம் நடக்கும்போது தான் தெரியும். அவர் ஜெயிச்சிட்டார், நான் இல்லைன்னு சொல்லலை, ஜெயிச்சிட்டார், அந்த பதவியில் போய் உட்காந்துட்டார். ஆனால் அவருக்கு அந்த பதவி எப்படி இருக்குது, பூ பாதையா முள் பாதையாங்கிறது இனிமே காலம் முடிவு பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது முள் பாதை, கண்டிப்பாக பூ பாதை கிடையாது. ஜாதகம் அப்படி தான் சொல்லுது. யாகம் பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டார். யாகம் பண்ணி வெற்றி அடைஞ்சது எதுக்கு? படாத படுறக்கா? இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற கலவை ரியாக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நடக்க போகிறக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்டுக்கூட்டம் கிடையாது, அப்படியே பேசாமல் இருந்துப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை சிங்க குட்டிக எல்லாம் கேள்வி கேட்கும். அன்றைக்கி அப்படி சொன்னியே, இன்றைக்கி என்னையாச்சு, இன்றைக்கி அப்படி சொன்னியேம்மா, இன்றைக்கி என்னையாச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டு மந்த கூட்டம்னு நினச்சிடாதீங்க. அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் பின்னாடி பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் பார்த்து பேசுங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்தே நமக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தானே? நம்ம ஜாதகத்தில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு ஜோதிடர்னா அப்படி தானே. நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஏன் தெரில? முன்னத்து நாள் ஒரு போஸ்டிங் போட்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் போஸ்டிங் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும், அது இருக்காமல் போயிடும், அந்த போஸ்டிங்னால நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடர் அவரோட ஜாதகத்தை பார்த்து கணிச்சிருக்க மாட்டாரா? உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? விஜயா வேண்டாங்க, எனக்கு இந்த பதவி வேண்டாங்க, அது இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் சொல்ல விட்டுட்டீங்க. அப்புறம் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி
ஏன் ஒரு ஜோதிடர் ஒரு செயலாளர் பதவியில் இருக்கக்கூடாதா? ஒரு சிஎம்மோட செயலாளர்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரில. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஜோதிடம் படிச்சுட்டக்காக அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துட முடியாது. ஒரு செயலாளர்னா எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணும். ஏன் ஒரு ஜோதிடரால் எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியாதானா? முடியாதுங்க, முடியாது. சரிங்களா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவங்க எழுதுகிறாங்க இல்லை கொஸ்டின்ஸை, அத்தனை துறையிலிருந்தும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம். அதில் தான் அவங்க ஆன்சர் பண்ணி அவங்க அந்த ஐஏஎஸ்ங்கிற இடத்துக்கே போகிறாங்க. அதாவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துறை வல்லுநரை கூப்பிட்டு சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிட்டா மட்டும் போதும். ஏன்னா எல்லா துறை பற்றியும் அவங்களுக்கு ஞானம் இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது அந்த துறை சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விரிவாக கேட்டுக்குவாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த ஐஏஎஸ் அப்படின்ற இது சும்மா கலெக்டர் இல்லை. அந்த கலெக்டர் ஆகணும்னா அதை படிக்கணும், படிச்சுட்டு வந்து அங்கே உட்காரணும். அந்த செயலாளர் அதுக்கப்புறம் அவர் செயலாளராக கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு கலெக்டராக போவார், மாவட்டங்களுக்கு. ஐஏஎஸ் தான் அங்கே இருக்க முடியும். விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படின்றதுக்காக ஒரு செயலாளர் பதவி இவருக்கு கொடுத்தா, விஜய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல்காரர் விஜய் வீட்டில் இருப்பார், டேஸ்ட்டாக செஞ்சு போடுவார். அவரை கூப்பிட்டு உணவுத்துறைக்கு செயலாளராக போட்டுடலாமா? விஜய் அவர்கள் வீட்டை கண்ணாடி மாதிரி தொடச்சி நீட்டாக வச்சுருப்பார் ஒரு சூப்பர்வைசர். துப்புரவு அவரை கூப்பிட்டு துப்புரவு துறை செயலாளராக இல்லைம்மா? விஜயோட ஃப்ரெண்டு இருக்கார் திரு சஞ்சீவி அவர்கள், திருமதி செல்வம் ஹீரோ, நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவர் விஜயோடைய நெருங்கிய நீண்ட கால உண்மையான, அவர் நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு ஸ்டேடியமில் அழுகிறார். விஜய் அவர்கள் அந்த முதலமைச்சர் உரை நிகழ்த்தும் போது அவர் அலறார். அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். அப்போது அவ்வளோ உண்மையாக இருக்கிற ஒரு நண்பரை கூப்பிட்டு வெளியுறவுத்துறை செயலாளராக்கிடலாமா? ஏன்னா விஜய்க்கு இவங்க எல்லாருமே விசுவாசிகள். அவங்க எல்லாரும் விஜயோடைய நன்மைக்காக பாடுபடுறவங்க. அவங்களையெல்லாம் தூக்கி அந்தந்த இடத்துல செயலாளராக போட்டு உட்கார வச்சிடலாமா? அப்போ ஐஏஎஸ் எல்லாம் எதுக்குங்க? ஒரு கேபினெட்டில் இருக்கணும் அப்படின்னா படித்து வரணும், இல்லையா பதவியில் வரணும். ஐஏஎஸ் அதிகாரியாக உட்காந்து அங்கே செயல்படணும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கணும் அவங்கக்கிட்ட. அவங்க தான் அங்கே உட்கார முடியும், இல்லையா? திருமதி கனிமொழி, எல்லாரும் இன்னைக்கு கேட்குற கேள்வி ஜோதிடர் தானே கனிமொழி, அவங்க போய் சட்டசபையில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க ஜோதிடராக போய் உட்காரலைங்க, எம்எல்ஏவாக போய் உட்காந்துருக்காங்க, மக்களுடைய பிரதிநிதியாக போய் உட்காந்துருக்காங்க. அத்தனை மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்காங்க. எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எப்படி நீ சட்டசபையில் உட்காரலான்னு? அவங்க பதவியோடு போய் உட்கார்ந்தாங்க. செயலாளர்கள் அப்படின்னா அவங்க படித்து போய் உட்காந்துருக்காங்க. அந்த கேபினெட்டில் உட்கார்றதுக்கான படிப்பு இருக்கணும், பதவி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போய் உட்கார முடியும். மூட நம்பிக்கைகளுக்கு துணை போகிற ஒருத்தரை எப்படி அந்த இடத்துல வச்சுக்க முடியும்? இதை தான் திருமதி பிரேமலதா அவங்க கேட்டாங்க. இன்னொருத்தர் கேட்டார், இந்த வன்னிராஜா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் இவருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு பேர் தெரில. அவங்க எல்லோரும் கேட்டாங்க, கரெக்டாக தானே கேட்டாங்க, தப்பாக என்னங்க கேட்டாங்க? உடனே எப்படி பிரேமலதா அவங்க கேட்கலாம் அப்படின்னா, கேட்குறக்காக தானே அந்த இடத்துல உட்காருதே, கேள்வி கேட்க தானே எதிர்க்கட்சி. அப்போது அந்த இடம் நமக்கு கிடைக்காதுங்கிற பட்சத்தில் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சும்மாலாம் இல்லை. யாரை வேணால் தூக்கி எங்கே வேணாலும் உட்கார வைக்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். நீங்கள் யோசிங்க, எல்லா விஷயத்துக்கும் சுயமாக நீங்கள் யோசிங்க. இவங்க சொல்கிறது சரி, அவங்க சொல்கிறது சரி, அவங்க சொல்கிறது சரியாகவே வேண்டாம். சுயமாக யோசிங்க, எப்படி இவர் அங்கே உட்கார முடியும் அப்படின்னு. நமக்கு என்ன அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கான தகுதி என்ன? நம்ம மிக பிரபல ஜோதிடர், ஒரு ஜாதகத்துக்கு பல ஆயிரங்கள் வாங்குகிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். உங்கள் துறையில் நீங்கள் தான் கிங்கு, அதெல்லாம் ஒன்றுமே பேசலை. மிக சிறந்த ஜோதிடர் நீங்கள், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம சிறந்த ஜோதிடர்னா அந்த இடத்துல போய் உட்கார முடியுமா அப்படின்றது இருக்குது. சிறந்த ஜோதிடராக இருந்துட்டு எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா உட்காந்துருக்கலாம், ஐஏஎஸ் படிச்சிருந்தீங்கன்னா போய் உட்காந்துக்கலாம், அவ்வளவுதான். எவ்வளவோ ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜோதிடர்கள் இருக்காங்களே, படித்து வச்சுருக்காங்களே, எனக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி போய் உட்காந்துக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு எப்படி எனக்கு அந்த இடம் கொடுக்காம இருக்கலாம், எப்படி என்னை இவங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, கேள்வி கேட்குறது தாங்க அவங்க வேலை. அதுக்காக தானே நம்ம எலெக்ட் பண்ணி அவங்கள அங்கே உட்கார வைக்கிறோம். கேள்வி கேளுங்க, எங்கள் சார்பில் நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு தானே உட்கார வைக்கிறோம். கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அதுக்கான பதில் நீங்கள் வச்சுட்ருக்கணும்.
அதை விட்டுட்டு நான் என்னை எப்படி கேள்வி கேட்கலாம், நான் யார் தெரியுமானா, நீங்கள் யார், அந்த இது மட்டும் வேண்டாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே நமக்கு சரிவு தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அதனால் அந்த கேள்வி மட்டும் வேண்டாம். எனக்கு மேலே 1000 பேர் இருப்பான், எம்மாரியே 1000 பேர் இருப்பான், நான் யாருக்கும் மேலே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா சரிவுகள் ஆரம்பமாகும், கருமாவும் சேர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.